கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாத மரமழ்ச்சியமான ஓய்வு நாளிலும் தேவதாசன்மாரோடு சேர்ந்து சங்கீத பகுதியாக நிற்கும்படியாக என் தேவன் ஒரு நாளை கூட தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் வாசிக்கப்பட்டதான சங்கீதம் 117 அதிகாரம் சங்கீதத்திலே சங்கீத பகுதிகளிலே மிகவும் ஒரு சிறிய சங்கீதமாக இருந்தாலும் இந்த சங்கீதத்திலே அநேக கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்றதான ஒரு துதியை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சங்கீதம். யார் துதிக்க வேண்டும், எதற்காக துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்றெல்லாம் துதியை குறித்து சங்கீதக்காரன் இந்த 117 சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் முதல் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனம், ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார், ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எல்லாரும் அவரை போற்ற வேண்டும் என்று. யார் இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது யார் கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொல்லி கேட்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் போது நன்மை பெற்ற ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அடுத்து பார்க்கும்போது தேவனோடு யார் சேர்ந்து நடப்பார்களோ அவர்கள் கர்த்தரை எப்போதும் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று. அப்போது இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட நாமும் ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, இயேசு அறியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதே போலதான் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத ஜாதிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய ஒவ்வொரு மக்களுடைய நம்முடைய தெய்வ பிள்ளைகளுடைய விருப்பம். அதுபோலதான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறதான ஒரு விருப்பமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றதான ஒரே வாஞ்சை. நாம் ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 12:1 ஜெனிசிஸ் chapter 12 verse 1 ஜெனிசிஸ் 12 verse 1. അബ്രഹാമിനോട് അരുളിച്ചെന്തെന്നാൽ, നീ നിന്റെ ദേശത്തെയും ചാർച്ചക്കാരെയും പുതുഭവനത്തെയും വിട്ട് പുറപ്പെട്ട് ഞാൻ നിന്നെ കാണിപ്പാൻ ദേശത്തേക്ക് പോകാം. ஆமென். இங்க சொல்லி இருக்கிறது, ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லும் போது, கர்த்தர் கட்டளையிடும் போது அந்த இடத்திலே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புறப்படுகிறது, கர்த்தர் இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, வழி சொல்லவில்லை, தூரம் சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு வாஞ்சையை பாருங்க. இந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை விடுகிறார், தன்னுடைய இனத்தை விடுகிறார், தன்னுடைய தான் வளர்ந்த தகப்பன் வீட்டை விடுகிறார். எல்லாவற்றையும் விட்டு எதற்காக திரும்புகிறார்? கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, ஆலயத்தை கடந்து வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்று அறிக்கை செய்ய வேண்டும். இந்த ஆபிரகாம் கர்த்தருக்காக புறப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆராதிப்பதற்கு தடையாக, ஸ்துதிப்பதற்கு தடையாக காணப்படுகிறதான எல்லா காரியங்களையும் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோபு 1:1 ஜோப் chapter 1:1. ഊസ് ദേശത്ത് യോബ് എന്ന പേരുള്ള പുരുഷൻ ഉണ്ടായിരുന്നു. അവൻ നിഷ്കളങ്കനും നേരുള്ളവനും ദൈവഭക്തനും ദോഷമിട്ട് അകലുന്നവനുമായിരുന്നു. ஆமென். இங்க பாருங்க, யோபை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஊஸ் தேசத்துல யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவரை பாருங்க, கர்த்தரை சாட்சி கொடுக்கிற என்ன சாட்சி பாருங்க, உத்தமனாக வாழ்ந்தவர், தேவனுக்கு பயந்து நடந்தவர், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவர். ஆமென். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வதாசன், தேவனுக்கு பயந்து நடந்ததான ஒரு உத்தமனாக இருந்த தேவனை சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படியாக இருந்திருக்கும் பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்ததான் அந்த யோபனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஒரே நிமிடத்திலே, ஒரே நாளிலே தன்னுடைய எல்லா செல்வங்களையும் இழக்க வேண்டியது வந்தது. ஹல்லேலூயா. தன்னுடைய ஆடு, மாடு, ஒட்டகம், பிள்ளை, கழுதைகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரி
பாருங்கள் இறுதியாக என்ன நடந்தது? தன்னை நேசித்த தன்னுடைய பந்தங்கள் கூட தன்னை விட்டது. தன்னுடைய மனைவி கூட தள்ளி களைகிற அளவுக்கு யோபுவின் வாழ்க்கையிலே தூஷிக்க வேண்டிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் கடந்து வந்த போதும் யோபு என்ன செய்தார் தெரியுமா? அவர் தேவனுக்காக நின்றார் என்று பார்க்கிறோம். அவர் தேவனை விட்டு விலகவில்லை. கர்த்தரை ஸ்துதிக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிப்பதற்கு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நஷ்டப்பட்டது என்று வரலாம். ஆனால் நாம் கர்த்தருக்காக நிற்போமானால் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்பி தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Revelation 15 verse 4. Revelation 15 verse 4 வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்ற ஹல்லேலூயா. அங்க பாருங்க, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் சொல்லுகிறார், உமக்கு பயப்படாமல் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருப்பது யார்? இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு தேவன் சிருஷ்டித்தான ஒவ்வொரு மக்களும் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உள்ளதுதான் ஒரே வாஞ்சை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லா ஜனங்களும், ஏனென்றால் தேவரில் ஒருவர் தான் பரிசுத்தர். இந்த உலகத்திலே எவ்வளவு நீதிமான்களாக இருந்தாலும் இந்த வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனுக்காக யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர்களை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆக்கிரகப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் படைத்ததான ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. யார் கர்த்தரை, யார் ஜாதிகள் என்று நாம் பார்க்கும்போது 1 Peter chapter 2:9 நாம் வாசிக்கிறோம். இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு സൽഗുണങ്ങളെ ഘോഷിപ്പാൻ തക്കവണ്ണം തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു ജാതിയും രാജകീയ പുരോഹിത വർഗവും വിശുദ്ധ വംശവും സ്വന്തം ജനവും ആകുന്നു. ആമേൻ. அப்போ பாருங்க, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் உங்களை அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்ப தேவன் நாம் ஒரு காலத்திலே இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மை தேவன் எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படியாக தெரிந்தெடுக்கிறார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு பாக்கியம் உள்ள மக்கள் நாம் ஒவ்வொருவரும். எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். நாம் சபைக்கு ஆராதிக்க வேண்டும். சபை என்பது என்ன? தெய்வ மக்கள் கூடி ஆராதிக்கிற இடம் தான் சபை. நாம ஒரு பெரிய கூட்டத்திலே ஆராதித்தோம், பெரிய இடத்திலே வந்து வர்ஷிப் பண்ணோம், மெசேஜ் கொடுத்தோம் என்றல்ல. நாம் சபையின் ஒரு அங்கத்தினராக மாற வேண்டும். சபையில் கூடி ஆராதிக்க வேண்டும். சபையில் வரும்போது எதை ஒரு கடமைக்கா வந்தோம், சபையில் பேரெண்ணத்துக்கு வந்தோம் என்று அல்ல. சபையில் வரும்போது தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்ததாக தெய்வ சாநியத்தை நாம் உணர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர் மணவாட்டி நாம் ஒவ்வொருவரையும் சபையாம் மணவாட்டியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கும் போது அந்த மணவாட்டியாக நாம் ஒவ்வொருவரையும் அவர் மணவாளனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது மணவாட்டியின் சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வரும்போது அந்த சபையில் தேவன் யாரை நிறுத்தி இருக்கிறாரோ அவர்கள் தான் கர்த்தரோடு கூட சேர முடியும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
சபையின் ஒரு அங்கமாக வைக்க வேண்டும். நாம் ஏதோ ஊரெல்லாம் போய் பிரசங்கத்தோம், மெசேஜ் கொடுத்தோம், வர்ஷிப் பண்ணும் மஞ்சள்ல ஒரு சபையின் அங்கத்தினராக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்ற சபையா மணவாட்டியை கர்த்தர் சேர்க்க வரும்போது, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட அந்த சபையா மணவாட்டியை கர்த்தர் சேர்க்க வருவார். ஹல்லேலூயா. அதற்கு தேவன் நாமே ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. மத்தேயு 24:14 Matthew chapter 24 verse 14. ഹല്ലേലൂയ. ഈ രാജ്യത്തിന്റെ ഈ സുവിശേഷം ജാതികൾക്ക് സാക്ഷ്യമായി പ്രസംഗിക്കപ്പെടും. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ അവസാനം വരും. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், எப்பொழுது இந்த உலகத்தில் முடிவு வருமா? ஹல்லேலூயா. பாருங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் ரட்சிக்கப்படும். நாம் ஒரு காலத்திலே இந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்திலே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை ரட்சித்த தேவன் அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கு செல்ல வேண்டுமா? இந்த இடத்தில் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள இடம் மட்டுமல்ல, பூலோகம் எங்குமாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று. அப்போ இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு சொல்லுகிறார். நம்மை அறியாத எவ்வளவோ ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என ஒரு வாக்காவது நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ரெவலேஷன் 5:9. ரெவலேஷன் chapter 5 verse 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் புத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் எப்படி நம்மை மீட்டு கொண்டாரோ அவருடைய புத்திரராக. ஹல்லேலூயா. அவர் நமக்காக 2024 வருடங்களுக்கு முன்பே, ஹல்லேலூயா, அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, ஹல்லேலூயா, அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயாவுக்காக நாம் மாத்திரமல்ல, நம்மை அறியாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா ஜனங்களும், எல்லா புத்திரர்களும், எல்லா கோத்திரக்காரர்களும், எல்லா பாஷைக்காரர்களும் ஹல்லேலூயா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னையே அவர் தியாகமாக கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம், ரோமன்ஸ் chapter 15 verse 11. ரோமன்ஸ் chapter 15 verse 11. சகல ஜாதிகளே மேலும் புற ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் வாசித்ததான அதே சங்கீதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு இங்க எடுத்து சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டுமா? எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த ஹல்லேலூயா புதிய ஏற்பாட்டிலே ஒன்று கூட எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த நாட்களில் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 117 சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மே வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கிருபை என்றால் என்ன? ஹல்லேலூயா. கிருபை என்பது தகுதி இல்லாத நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தகுதியாக்கி நிறுத்தி இருக்கிறது தான் ஆண்டவருடைய கிருபை. அந்த வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால், நாம் இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய பலமோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பொருளோ, நம்முடைய சம்பாத்தியமோ ஒன்றுமல்ல, தேவனுடைய கிருபை. அவர் நம்மை பாராட்டின அன்பு, அவர் நம்மை பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை மாத்திரம் என்று நமக்கு கிடைக்காமல் இருந்தால், இந்த உலகத்திலே நம் கண் முன்பாக எவ்வளவோ ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே
நம்முடைய பாவத்திற்காக இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் உயிர் கொடுத்து நேசித்த நம்முடைய கணவராக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யாரும் உயிரை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த கிருபையினாலே நாம் என்றும் அவரை அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 2, எபேசியன்ஸ் சாப்டர் 2:4-5. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஆண்டவருடைய அந்த அன்பை பாருங்க. அக்கிரமங்கள்ல நாம் மரித்து போயிருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் யாருடனே உயிர்ப்பித்தார்? கிறிஸ்துவுடனே நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிற நாம் இந்த ஹல்லேலூயா கர்த்தருடைய வருகை வரும் வரையிலும் ஜீவனோடு காணப்படுவோம். ஒரே ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 100 அதிகாரம் 5 வசனம். യഹോവ നല്ലവനല്ലോ, അവന്റെ ദയ എന്നേക്കുമുള്ളത്, അവന്റെ വിശ്വസ്തത തലമുറയായും ഇരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. இந்த உலகத்திலே ஜாதிகளாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவருடைய சொந்த இரத்தத்தாலே மீட்டுக்கொண்டார். அவரை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் அவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால வேளையில ஏதாவது தடைகள் இருக்குமானால் ஆபிரகாமை நீங்க பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் என்ன சொன்னா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்ன போது ஆபிரகாம் போன. யோபை பார்க்கும் போது தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் நஷ்டப்படுத்தியும் ஆண்டவருக்காக நின்றார். இதே போல அநேக பக்தர்களை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே மோசேயை பார்க்கும் போது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்க வேண்டிய அந்த பார்வோன் அந்த ஸ்தானத்தை விட்டு தேவனுக்காக நின்றதை நாம் பார்க்கிறோம். அநேக பக்தர்களை நாம் பார்க்க முடியும். இந்த கால வேளையில ஹாலில கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றென்றைக்கு அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, அந்த நாம் அறிந்த தேவனை தலைமுறை மட்டும் இந்த ஆசீர்வாதம் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த கால வேளையிலே உதவி செய்வாராக. நாம் இந்த கால வேளையிலே நாம் ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு சிறிய 2 வசனம் உள்ள சங்கீதம் தான் பாருங்க. ஆனால் அது எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த கால வேளை கர்த்தரை ஸ்துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதையெல்லாம் நாம் மாற்றி கர்த்தருக்காக இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போம். இந்த சங்கீதத்தார் கர்த்தர் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.